Now you're watching New Identity. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மார்க் 13ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக அனைத்து மக்களுக்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். பொதுவாக இந்த சுவிசேஷ வேலைகளை பல ஆண்டு காலமாக நாம் செய்து வருகிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கூட இந்த சுவிசேஷ செய்தியை சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். ஆகவே பல வருட காலமாக இதை நாம் சொல்லி வருகிறோம், இன்னமும் சொல்லுவோம். சில நேரங்களிலே ஊழியத்திலே நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு நபர் கேட்கிறார், நீங்கள் வீடு வீடாக இப்படி பேசுறீங்களே, இது பண்ணுறீங்களே, இது மாதிரி இயேசு சாமி சொன்னாரா என்று ஒரு கேள்வி கேட்டார். அவர்களுக்கெல்லாம் அப்படி கேட்கும் யாரெல்லாம் அப்படி கேள்விகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நேரடியான பதில் கடவுளை தருகிறார். இதோ அதுதான் இந்த மார்க் 13ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பினாலே நாம் இந்த சுவிசேஷ வேலையை செய்தியை நாம் சொல்லி வருகிறோம். உதாரணத்துக்கு ஒரு நண்பர் நமக்கு மிக உயிர் நண்பனாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நண்பரை பற்றி பல இடத்துல பேசுவோம். நம்ம பெற்றோரிடத்துல போய் சொல்லுவோம், எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்கான், என்னோட டியர் ஃப்ரெண்டாக இருக்கான், எல்லா உதவியும் செய்யலாம் என்று நாம் சொல்லுவோம். ஏன் நம்ம உறவினர்கிட்ட கூட அப்படி சொல்லுவோம். ஆகவே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு நபர் நம்ம கிட்ட அன்பு நிமித்தமாக பழகும்போது அதையே நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்துக்கிறோம். ஆனால் இங்கு உயிருள்ள தேவனை, அவருடைய அன்பையும் அவருடைய மகா கருணையும் இதை நாம் உணரும்போது இதை பற்றி ஏன் யாரிடம் சொல்லக்கூடாது? நன்மைகளை சொல்வதிலே தவறில்லை, தீமைகளை சொல்வதுதான் தவறு. மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பது தான் தவறு. இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ செய்தியை நாம் ஏன் பிரசங்கிக்கப்பட வேண்டும்? அதற்கு 3 காரணம். நம் ஆண்டவர் அனைத்து மக்கள் மீதும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலக மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் ஆசையாக இருக்கிறது. இரண்டாவது, மக்களிடையே பாவங்கள் இருந்தால் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது இரண்டாவது காரியமாக இருக்கிறது. மூன்றாவது, அவருடைய ஆட்சி இந்த பூமியிலே தொடங்கப்பட வேண்டும் என்பது ஆசையாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த 3 நோக்கத்தினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளுக்கும். இங்கு ஜாதிகள் என்று சொல்லும்போது அனைவருக்கு வரும் சிந்தனைகள் பல தரப்பட்ட மக்கள், மத, இனம் போன்ற இதைதான் அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. எல்லா தேசத்தாருக்கும் நல்ல செய்தி முதலாவது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போது எல்லா தேசத்தாருக்கும், தேசத்தில் உள்ள மக்கள் அனைவருமே ஆண்டவருடைய அன்பை தெரிந்தவர்களாக, அவர்களுடைய நினைவிலே இருப்பவர்களாக மாற வேண்டும். எதற்காக அப்படின்றால், உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பால் அடைந்த ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அது எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இல்லை, ஒரு அபேண்டன்ட் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. ஆகவே இந்த இடத்துல ஒரு புது பில்டிங் உருவானா எப்படி இருக்கும் அப்படின்றது அங்கே உள்ள இருக்கிற மக்களுக்கு ஆசையாக இருக்கலாம். அதற்காகத்தான்
மறுபடியுமாக அந்த இடத்துல அந்த பெரிய அந்த பாழடைந்த பில்டிங்கை அஸ்திவாரத்தை தகர்த்துட்டு புதிய அஸ்திவாரத்தை நாம் போட்டு புது பில்டிங்கை அங்கே கட்டுவார்கள். நீங்கள் இருக்கும் இடத்துல கூட அதை நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி ஏதோ ஓட்டு வீடு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த இடத்த வேற யாராவது வாங்கி அதை புதுப்பித்து புது பில்டிங்காக கட்டியிருப்பார்கள். அது போல தான் ஆண்டவரும் கூட இந்த பூமி பாழடைந்து போயிருக்கிறது. இந்த பூமி பாவத்தால் சூழ்ந்து இருளிலே இருக்கிறது. இந்த பூமியை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறேன் என்றுதான் அவர் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அனைவரையும் உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களை குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் அவருடைய ஆட்சி எப்போ வரப்போகிறது? முடிவில்லாத வாழ்வு என்ற தருணத்துக்கு நாம் எப்போது சென்றடைவோம்? கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் அனைத்து மக்களும் சுவிசேஷத்தை அறிவது மட்டுமல்ல, அவர்கள் உன்னத வாழ்க்கையிலே வருவதற்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தின் மூலியமாக நீ பெரிய வல்லமையை நீ வெளிப்படுத்துகிறீர்கள். நன்றி அப்பா. அப்பா, இந்த சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்கப்பட்ட தேவ கிருபை செய்யும். அநேக சகோதர சகோதரிகள் இந்த பணிகளை தீவிரமாக செய்ய தேவ கிருபை செய்யும். அநேக மக்களும் உம்முடைய அன்பை தெரிந்து கொண்டு அப்பா உம்முடைய அரசாங்கத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு நல்ல தகுதிகள் வாய்ப்புகளை தந்தது நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. பாவிகளாக இருக்கும் அனைவருக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. பாவத்தில் இச்சையின் ஆவியின் கொடூரத்தால் இருக்கும் அனைவரையும் நீ ரட்சிக்கப்பட தேவ கிருபை செய்யும். இந்த உலகம் முழுவதும் அப்பா உன்னத மக்களாக மாற தேவ கிருபை செய்வார்கள். பாவத்திலிருந்து அவர்கள் உன்னத வாழ்க்கையிலே உம்முடைய அன்பிலே நெருங்கி வர தேவ கிருபை செய்யும். கர்த்தாவே, துதிக்கிறோம் இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.